இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்த்துட்டு வர போறது தேர்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர் சீரிஸ் இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி நாங்கள் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அதுவும் நம்பர் சிஸ்டம் தொடர்பான சில விஷயங்கள் டூஸ் கம்ப்ளிமெண்ட் எப்படி செய்யறதுன்ற மாதிரி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க செகண்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு சொன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்ற பேசிக் கன்செப்ட்ஸ்ல தியரி பார்ட்ஸை பற்றி இந்த ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ்ல கேள்வியா வந்திருக்கு. நாங்க அதை போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். ஸோ இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்க போற ஏ பார்ட் கொஸ்டின் உங்களுக்கு இதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் state whether each of following statements regarding data communication and computer networking is true or false. இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் நாங்க ட்ரூ or false ஐடென்டிஃபை பண்ணிட்டு வரணும் ஒன் பை ஒன்னா. அதுல முதலாவது விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் UDP, that means User Datagram Protocol, creates virtual circuit between sender and receiver. So, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பேன்ஷன். பட் பை மிஸ்டேக் இதுல இந்த வேர்ட் வந்து கண்ட்ரோல் அப்படின்னு சம்திங் டைப் பண்ணியிருக்கிறோம். யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் மீன்ஸ் UDP கிரியேட்ஸ் virtual circuit between sender and receiver. நாங்க ஜென்ரலா இதை பற்றி கதை கேட்கல. TCP UDP அப்படி என்று சொல்லி ரெண்டு புரோட்டோகால்ஸை பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் இதுக்கிடையிலான டிஃபரன்ஸை பற்றி பார்த்துருக்கோம். TCP என்றது எப்பவுமே வந்து ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு ரிலையபிள் புரோட்டோகால் என்று பார்த்துருப்பீங்க. UDPல வந்து அந்த ரிலையபிலிட்டி இல்லாமல் இருக்கு. ஸோ சென்டர் ரிசீவர் என்ற ரெண்டு பேருக்கு இடையில டேட்டாவை நீங்க சென்ட் பண்ற அதே நேரம் ஒரு டேட்டாவை டிராவல் பண்ண வைக்கிறதுக்கு முதலிலேயே சென்டர் ஒரு சாம்பிள் டேட்டாவை ரிசீவருக்கு அனுப்பி அதை ரிசீவர்கிட்ட இருந்து திரும்ப பெற்றுக்கொள்வார். ஸோ இப்படி ஒரு சாம்பிள் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடந்து அது சக்சஸ் என்று சொன்னால் மட்டும்தான் TCP வந்து அந்த டேட்டாவை சென்ட் பண்ணும். இதை நாங்கள் வேற வேற நேம்ஸால சொல்லலாம். உண்மையில 3-way ஹேண்ட் ஷேக்கிங் அப்படி என்ற நேமால கூட சொல்லலாம். 3-way ஹேண்ட் ஷேக்கிங் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னால் அந்த டேட்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா போகுமான்றதை செக் பண்றதுக்கான ஒரு ஐடியா தான் 3-way ஹேண்ட் ஷேக்கிங். தென் இதை நாங்க வேர்ச்சுவல் சர்க்யூட் என்ற கான்செப்டால சொன்னா கூட ஓகே. ஒரு டேட்டாவை சென்ட் பண்றதுக்கு முதல் அந்த டேட்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா போகுதான்னு சொல்லி செக் பண்றதுக்கான ஒரு ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி வி கால்ட் அஸ் வேர்ச்சுவல் சர்க்யூட். இதை செய்ய போறது வந்து TCP என்ற புரோட்டோகாலா இருக்கு. பட் UDP இதை பற்றி worry பண்ணாது. UDPக்கு ஸ்பீட் தான் முக்கியம் என்றபடியால UDP வந்து வேர்ச்சுவல் சர்க்யூட் என்ற இந்த கன்செப்டை கன்சிடர் பண்ணாது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியுமன்றபடியால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்டா இருக்கு. பிகாஸ் வேர்ச்சுவல் சர்க்யூட் அப்படின்றது வந்து UDP என்றது செய்ய போறது இல்லை, TCP தான் செய்து கொள்ளும். ஸோ இந்த கன்செப்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான எக்ஸ்பிளனேஷன் தேவை என்று சொல்லி சொன்னால் நான் TCP UDP அப்படின்றது இந்த கம்பேரிசன் வீடியோ அண்ட் 3-way ஹேண்ட் ஷேக்கிங் அப்படின்றதுன்ற கம்பேரிசன் வீடியோ ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன் யூடியூப் லிங்க். நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி அந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்துக்கொள்ளலாம். இது கன்செப்ட் பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்க வர போறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எங்கள்கிட்ட கேட்டிருக்கிற விஷயம் frequency is remained unchanged while amplitude and phase are changed in frequency modulation. So modulation பற்றி இங்க கேட்டுட்டு வரீங்க. உண்மையில மாடுலேஷன்ன்றதை நாங்க ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நாங்க சொல்லிக் கொள்றது உண்மையில ரெண்டு டைப் என்று சொல்ல வர்றது வந்து கொமன் டைப்பா நாங்க டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். ஒன்று அனலாக் மாடுலேஷன் என்று டிவைட் பண்ணி கொள்வோம், டிஜிட்டல் மாடுலேஷன் அப்படின்னு டிவைட் பண்ணி கொள்வோம். அனலாக் அண்ட் டிஜிட்டல். அனலாக் மாடுலேஷன் என்றதை பொறுத்த மட்டும் நாங்க மூன்று டைப்பான மாடுலேஷனா டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். இதுல முதலாவது சொல்றது AM, அடுத்தது PM, அடுத்தது FM. டிஜிட்டல் மாடுலேஷன் அப்படி என்ற டாபிக்ல நாங்க வருவோமா இருந்தால் சேம் மேல இருக்கிற மாதிரியே வரும் ASK, அடுத்தது PSK, அடுத்தது FSK. ஷிஃப்ட் கீயிங் அப்படி என்றதுதான் உண்மையில SK என்றது எக்ஸ்பேன்ஷன்.
முதலாவது ஆம்பிளிடியூட் மாடுலேஷன், தென் ஃபேஸ் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பிரிக்கலாம், அனலாக் மாடுலேஷன். இந்த மாடுலேஷன் ஒவ்வொன்றிலையுமே ஏஎம் என்று சொல்லிக்கல ஆம்பிளிடியூட் எடுப்பீங்க. இந்த ஆம்பிளிடியூட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மிச்ச ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது. இப்ப ஏஎம் பொறுத்த மட்டும் ஆம்பிளிடியூட் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போது, ஃபேஸ் அல்லது ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகாது. ஏஎம் பொறுத்த மட்டும் ஆம்பிளிடியூட் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஃபேஸ் அடுத்தது ஃப்ரீக்வன்சி இது ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், தென் ஃபேஸ், ஆம்பிளிடியூட், தென் அனலாக் மாடுலேஷன், டிஜிட்டல் மாடுலேஷன் எல்லாத்தின் எக்ஸ்பிளனேஷன் வீடியோன்ற லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை கோ த்ரூ பண்ணி மாடுலேஷன் அண்ட் அது தொடர்பான டாபிக்ஸ் எல்லாமே நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அதுல ஃபுல் வீடியோவும் நான் அதுல கிளாரிட்டியோட அப்லோட் பண்ணியிருப்பேன். தென் இந்த ஃபேஸ் மாடுலேஷன் நாங்க கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால், ஃபேஸ் மாடுலேஷன் அப்படின்றதுல ஃபேஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ஆம்பிளிடியூட் அதை விட ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகாது. எஃப்எம் அப்படின்ற ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ல ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ஆம்பிளிடியூட் அடுத்தது ஃபேஸ் இது ரெண்டும் சேஞ்ச் ஆகாது. அதாவது ஒவ்வொரு நேமையும் வச்சு நாங்க கண்டுபிடிக்கலாம், பர்டிகுலரா அந்த நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அதை விட ரெண்டு பண்புகள் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. பட் இதுல இவர் சொல்லி இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்டின் படி frequencies remained unchanged while amplitude and phase are changed in frequency modulation. இத வந்து மாறி சொல்லியிருக்கேன். இதுல frequency modulation அப்படின்றத கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால் frequency remained unchanged, பட் frequency மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், இதுல unchanged சொல்லி, while amplitude and phase are changed மாறி வரும். ஆம்பிளிடியூட்டும் ஃபேஸும் அன்சேஞ்ச்டா இருக்குமே, அதே நேரம் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அதான் நான் எஃப்எம்ல சொன்னேன், எஃப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ஆம்பிளிடியூட் ஃபேஸ் ரெண்டும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வைஸ் வெர்சா தலைகீழா சொல்லி இருக்கிறபடியால இது வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் ஆல்சோ ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்க வர போறோம். இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டு இருக்கிறது IP, that means internet protocol, is a connection oriented protocol அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்ல வாரது ஒரு கனெக்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு ஒரு வெர்ச்சுவல் டிரான்ஸ்மிஷன் ஒன்று நடந்து அது சரியண்டாப்புற நடக்கிறது தான் இந்த கனெக்ஷன் ஓரியன்ட். உண்மையில இந்த ஐபி அப்படின்றது ஒரு கனெக்ஷன் லெஸ் புரோட்டோகால். என்ன ரீசனுக்காக கனெக்ஷன் லெஸ்ஸா வச்சிருக்கோம்னா ஸ்பீட் எங்களுக்கு முக்கியமா இருக்குது, சேம் டைம் இது ரேண்டமா ஆக்டிவேட் ஆகி ரன் ஆக போகிற புரோட்டோகால். ஸோ ஐபி என்றது ஒரு கனெக்ஷன் லெஸ் புரோட்டோகால், ஜஸ்ட் ரிமைண்டர். ஸோ உங்களுக்கு இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ராங் ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கிற டிசிபி யூடிபி புரோட்டோகால்ஸ்ல என்னென்ன புரோட்டோகால்ஸ் கனெக்ஷன் லெஸ் அண்ட் என்னென்ன புரோட்டோகால்ஸ் கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். டிசிபியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது எல்லாமே கனெக்ஷன் ஓரியன்டட் ஆகும், யூடிபியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது எல்லாமே கனெக்ஷன் லெஸ் புரோட்டோகால்ஸ் ஆகும் இருக்கும். அது ஒருக்கா பார்த்தோம்னா ஓகே. ஸோ இந்த ஐபி அப்படின்றது ஒரு கனெக்ஷன் லெஸ் புரோட்டோகாலா இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ நாங்கள் அடுத்த வர போறோம். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கேட்டிருக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் 3 ஸ்டேட்மெண்ட் இதுல கவர் பண்ணி இருக்கிறோம். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இதுல எங்களுக்கு சொல்லியிருக்க போற விஷயங்கள், இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் flow control functions in application layer of OSI reference model. இந்த OSI reference model அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறோம். ஃப்ளோ கண்ட்ரோல் என்றது வந்து எங்க நடக்கும் என்று சொன்னாலும் அப்ளிகேஷன் லேயர்ல நடக்கும். உண்மையில ஃப்ளோ கண்ட்ரோல்ன்றது எப்படியான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும்னு சொன்னா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர் என்று தொடங்குற அந்த லேயரின் ஓர்டர் பிசிக்கல் லேயர் மட்டும் ரன் ஆகும் ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்ற டாபிக்ல, ஓபன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன்.
ஸோ ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் தொடர்பான வீடியோன்ற லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். தனி வீடியோவாக இருக்கு, கோ த்ரூ பண்ணிடணும். இது பேப்பர் கிளாஸ் சீரிஸ் என்றபடியால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண டைம் பெறாது ஃபுல்லாவே. அந்த ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல்ல நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லேயர்ஸுக்குமே தனித்தனி ரெஸ்பான்சிபிலிட்டி என்றது இருக்கு கட்டாயம். ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்றது எதை டிட்டர்மின் பண்ணி இருக்குமென்று சொன்னால் எங்களோட டேட்டாண்ட ஸ்பீடை பற்றி இருக்கு. ஸோ நான் இதில் சர்ச் பண்றேன் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் இன் ஓஎஸ்ஐ மாடல். இந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்றதுல டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படி என்று சொல்லி ஒரு லேயர் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன செய்யும் என்று சொன்னால் ஃப்ளோ கண்ட்ரோல்ன்றதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளும். ஸோ அதான் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா primarily occurs at the transport layer, that means layer server, layer 4, where it ensures that the sender doesn't overwhelm the receiver by sending data faster than the receiver can handle. That means இப்ப சென்டர் ரிசீவர் என்று சொல்லி ரெண்டு பேர் இருந்தால், இப்ப சென்டர் நிறைய டேட்டாவை கொடுக்கிறார், பட் ரிசீவராலே அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ண இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்க. சென்டர் வந்து உண்மையிலே 3 பார்சல் பண்றாருன்னு வைப்போம், 3 பார்சல் சென்ட் பண்றார், பட் ரிசீவரால 2 பார்சல்ஸ் மட்டும்தான் கெட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா அந்த 1 பார்சல் வந்து லொஸ்ட் ஆகும். இதே எவ்ரி செகண்ட் ரிப்பீட் ஆகுமா இருந்தா எவ்ரி செகண்ட் அந்த ஒரு பார்சல் மிஸ் ஆகிக்கொண்டே இருக்கு. இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன நடக்கும்னா, இப்ப அந்த சென்டர் வந்து 3 பார்சல்ஸ் சென்ட் பண்றார், பட் ரிசீவரால வந்து உண்மையில ஒரு செகண்ட்ல 4 பார்சல்ஸ கெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கின்றார். அந்த நேரத்தில் அந்த ரிசீவர் வந்து சரியான ஸ்லோவா தான் டேட்டா பெற்றுக்கொண்டிருக்கிறாருன்னு மீன். பிகாஸ் 4 பார்சலை கெத பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு 3 பார்சல் தான் வந்து கொண்டு. ஸோ இது ரெண்டாவது சினாரியோ. ரெண்டு விதமான சீன்ஸ் எங்களுக்கு நடக்கும். ஒன்று எங்களுக்கு நெட்வொர்க் பாவிச்சு கொண்டிருக்க நெட்வொர்க்கின் டேட்டாண்ட ஸ்பீட் அதிகமா இருக்கலாம் அல்லது குறைவா இருக்கலாம். அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் குறைவு. இப்போ ரியல் லைஃப்ல எங்களுக்கு சில நேரங்களில் போன்ல லோட் ஆகும். லோட் ஆகிறதுக்கான ரீசன் அங்க இருந்து வர்றதுக்கு டைம் எங்களுக்கு கூட எடுக்குது, டேட்டாவை நாங்கள் மிஸ் பண்றோம். ஸோ இப்படியான சீன்ஸ் இதுகளை நாங்க கண்ட்ரோல் பண்ற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து டேட்டா ஃப்ளோ. இங்க இருந்து சென்ட் பண்ற டேட்டாண்ட அளவும் அங்க இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய டேட்டாண்ட அளவும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணும். நாங்க அப்ராக்சிமேட்லி நாங்க அதை ஒரு கவுண்ட்ல வச்சிருப்போம். 2 டேட்டா ரேட்டையும் சமனா வச்சிருப்போம். இதை நாங்க ஃப்ளோ கண்ட்ரோல் என்ற நேமால சொல்லுவோம். இந்த ஃப்ளோ கண்ட்ரோலை மேனேஜ் பண்ண போறது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்றது ஒரு டேட்டா ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் 4வது லேயரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கான ஸ்டேட்மெண்டா வரப்போகுது. இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஃப்ளோ கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் இன் அப்ளிகேஷன் லேயர் மென்ஷன் பண்ணி. ஸோ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது ஒரு ராங்கான ஆன்சர். எங்களுக்கு இந்த 4th ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்டா இருக்கு. தென் இப்ப நாங்க 5th ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர போறோம். ஸோ இப்ப 5th ஸ்டேட்மெண்ட் எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது ப்ராக்ஸி சர்வரை பற்றி இதுல எங்களுக்கு சொல்லிட்டு வரீங்கன்னா, இந்த ப்ராக்ஸி சர்வர் ஆக்டிவிட்டிஸை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ராக்ஸி சர்வர் அப்படின்றது நிறைய ஆக்டிவிட்டிஸுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு சர்வரா இருந்து கொள்ளும். இதுக்காக தனியே நான் ப்ராக்ஸி சர்வர் அண்ட் அதை விட இன்டர்நெட் சர்வர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் எங்களோட யூடியூப் சேனல்ல. ஸோ அதின் லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், கோ த்ரூ பண்ணி பார்க்க வேணும். தென் இந்த ப்ராக்ஸி சர்வருடைய மெயினான அட்வான்டேஜஸ் நிறைய இருந்தாலும் இதுல தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்ட மாதிரி நாங்க இதை செக் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுல அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராக்ஸி சர்வர் டிரான்ஸ்லேட்ஸ் the data packets received from private IP addresses into public IP addresses. ப்ராக்ஸி சர்வர் அப்படின்றதுன்ற ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய நாங்க பார்க்கலாம். ஒன்று வந்து பப்ளிக் பிரைவேட் ஐபி அட்ரஸஸ் இது வந்து என்ன செய்யும் சொன்னால் டிரான்ஸ்லேட் பண்ணும். பப்ளிக் பிரைவேட் ஐபி அட்ரஸுக்கு இடையிலான டிரான்ஸ்லேஷன் இதை மேனேஜ் பண்ண போறது வந்து ப்ராக்ஸி சர்வர். இதை இன்னொரு விதமா சொல்லுவோமா இருந்தா ஐபி அட்ரஸிங்க ஹைட் பண்றது, பப்ளிக் ஐபி அட்ரஸ் பிரைவேட்டா மெயின்டைன் பண்ணிக்கொள்றது. தென் ரிசோர்சஸ் அலோகேட் பண்றது அல்லது ரிசோர்சஸ் மேனேஜ் பண்றது.
எல்லாமே ப்ராக்ஸி சர்வர் ஆக்டிவிட்டிஸா இருக்கும். So in the fifth statement under the correct statement, because proxy server translate the data packets received from private IP addresses into public IP address under the correct statement. So உங்களோட ரெஃபரன்ஸுக்காக நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பப்ளிக் பிரைவேட் ஐபி அட்ரஸ் அண்ட் டிசிபி யூடிபி என்ற அந்த வீடியோ செஷனோட சேர்த்து ப்ராக்ஸி சர்வர் ஆக்டிவிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வெப் சர்வர், மெயில் சர்வர், எல்லா விதமான சர்வர் என்ற நோட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கா கொடுத்திருக்கிறேன். ஸோ அதை கோ த்ரூ பண்ணி எல்லா சர்வரையும் நீங்க ரெஃபர் பண்ணிடணும் இந்த வீடியோட எண்டில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்க மூவ் பண்ண போறோம். 6th ஒன். இதுல எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து த மெயின் கோல் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் சுவிட்சை பற்றி கேட்டுட்டு வரீங்க. ஸோ அதை ஃபுல்லா ஒருக்கா ரீட் பண்ணிட்டு நாங்கள் இதுன்ற ஆன்சர் என்ன மாதிரி வருமென்று இருக்கா செக் பண்ணிட்டு வர போறோம். ஸோ 6th ஸ்டேட்மெண்ட்ல எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது த மெயின் கோல் ஆஃப் யூசிங் நெட்வொர்க் சுவிட்ச் இஸ் டு கனெக்ட் டூ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் டுகெதர் என்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ 6th ஸ்டேட்மெண்ட்ல எங்களுக்கு 2 நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றது தான் சுவிட்ச் அப்படின்றதுன்ற ஒரு அல்டிமேட் கோல் என்ற மாதிரி சொல்லி கொண்டு வரையினோம். அது உண்மையில ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். உண்மையில 2 டிஃப்ரெண்டான நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் என்று சொன்னா ரூட்டர். இதை உண்மையில ரவுட்டர் என்று சொல்லுவோம். உண்மையில ரூட்டர் போத் சேம் தான். இந்த ரவுட்டர்ன்றதுதான் 2 டிஃப்ரெண்டான நெட்வொர்க்ஸை வந்து கனெக்ட் பண்ண பாதிப்போம். இப்போ சுவிட்ச்ன்றது கொமனா என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம்ட்டா மோர் தேன் ஒன் கம்ப்யூட்டர்ஸ் அவையோட ஜாயின் பண்றதுக்கு தான் பாவிக்கும் சுவிட்ச். தென் இதை விட VLAN செட்டப்பையும் இந்த சுவிட்ச் அப்படின்றது மேனேஜ் பண்ணிக்கொள்ளும். வெர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா ஒரு நெட்வொர்க்கை நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நெட்வொர்க்கை இன்டர்னலா டிவைட் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இப்படியான சந்தர்ப்பத்துல கூட ஓகே. பட் மோர் தேன் ஒன் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணணும்ட்டா எங்களுக்கு உண்மையில ரவுட்டர் தான் தேவை, அல்லது லேயர் 3 சுவிட்சா இருக்கணும். ஸோ இந்த ரவுட்டர் அப்படின்றது தான் உண்மையில இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சரியான ஒரு படியா இருக்கு. ஸோ இது ஒரு ஃபோல்ஸான ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் ரவுட்டர் என்ற டிவைஸ் தான் 2 டிஃப்ரெண்டான நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ண பாவிக்கிறது. மோர் தேன் ஒன் கம்ப்யூட்டர்ஸை ஜாயின் பண்றது அல்லது VLAN செட்டப்புக்கு தான் நாங்க சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். இதை விட ஹப்ன்ற ஒரு டிவைஸும் இருக்கு. இந்த ஹப்பை பற்றியும் நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஹப், சுவிட்ச், ரவுட்டர் இந்த 3 விதமான டிவைசஸ் டிஸ்கிரிப்ஷன் பற்றி ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதிண்ட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கோ த்ரூ பண்ணி நீங்க யூடியூப்ல இந்த 3 டிவைஸின் ஃபுல் நோட்ஸையும் பார்க்கலாம். அந்த வீடியோ கிளிப்ல நான் எல்லா டிஃபரன்சஸுமே தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ 6th ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு ஒரு ஃபோல்ஸான ஸ்டேட்மெண்டா இருக்கு. தென் நாங்க 7th ஒன்னுக்கு மூவ் பண்ண போறோம். சைடர் அப்படின்ற நோட்டேஷனை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ சைடர் நோட்டேஷன் அப்படின்றது எக்ஸ்பேன்ஷன் இதுல தந்திருக்கணும். சைடர் கிளாஸ்லெஸ் இன்டர்டொமைன் ரவுட்டிங் அதிന്റെ எக்ஸ்பேன்ஷன் இதுல தந்துட்டு allows the efficient allocation of the IP addresses. ஒரு IP அட்ரஸின் எஃபிஷியன்ட் அலோகேஷனுக்கு தான் சைடர் பாவிக்கிறாங்களா. அது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். இது ஒரு பாஸ் பேப்பர்லையும் வந்திருந்தது. ஒரு ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ல ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரியான ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ல சைடர் நோட்டேஷன் யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசனே எஃபிஷியன்டா IP அட்ரஸ் அலோகேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்ப 192.168.1.4/27 இந்த /27 அப்படின்றத நாங்க சைடர் நோட்டேஷன் சொல்லிக்கொள்வோம். இந்த சைடர் நோட்டேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுமெண்டா இந்த 27ன்றது எத்தனை சப்நெட்டை கிரியேட் பண்ணலாம், எத்தனை ஹோஸ்டை கிரியேட் பண்ணலாம், இதை வச்சு ஃபைன் பண்ணலாம். இப்போ சப்நெட் ஹோஸ்டை நாங்கள் எஃபிஷியன்டா டிவைட் பண்றதுக்காக தான் சைடரை யூஸ் பண்றோம். ஸோ 7th ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸோ சைடர் நோட்டேஷன் அதை பற்றிய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் உள்ள வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். இது பேப்பர் கிளாஸ் சீரிஸ் என்றபடியால ஐடியா மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். IP அட்ரஸிங் அப்படின்றது தொடர்பா சைடர் நோட்டேஷன் அதை எஃபிஷியன்டா அலோகேட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணி கொள்றோம். ஸோ இது ஃபைன். தென் நாங்க 8th ஸ்டேட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ண போறோம். NRZ அப்படின்ற இந்த என்கோடிங் சிஸ்டம் voltage changes from low to high or high to low in the middle of the signal என்ற மாதிரி சொல்லிட்டு வருது. உண்மையில 3 விதமான விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும்.
ஒன்று சொல்றது என்ஆர்செட் எல் அப்படி என்றுவோம், அடுத்தது என்ஆர்செட் ஐ என்று சொல்றாங்க இன்வெர்ட், லாஸ்டா மான்செஸ்டர். உண்மையிலே இந்த மூன்றும் தான் இருக்குன்னு சொல்லி மீனிங் அண்டு இல்ல, இதை விட நிறைய இருக்கு. நாங்கள் அங்கே வரைக்கும் என்ஆர் செட் என்றாமல் ஆர் செட் எல் ஆர் செட் ஐ எல்லாம் எங்களுக்கு வரப்போகுது, ஆர் செட் எல்லாம் செக் பண்ண போறோம். பட் உண்மையிலே இந்த மூன்று விதமான கன்செப்டுமே எங்களுக்கு காணும். என்கோடிங்குக்காக இந்த மூன்று விதமான கன்செப்டும் யூஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த மூன்று விதமான கன்செப்ட்லயுமே நாங்க ஒரி பண்ண போறது எப்படின்னு சொன்னால் என்ஆர் செட் ஐ என்ஆர் செட் எல் இந்த ரெண்டும் வந்து மிடில் ஆஃப் த சிக்னல், அது நடுப்பகுதியிலே எந்த ஒரு சேஞ்சஸையும் கொண்டுவராது. மான்செஸ்டர் மட்டும்தான் எங்களுக்கு வந்து அந்த சிக்னல் மிடில்ல ஒரு சேஞ்சை கொண்டுரும், ஹைல இருந்து லோ, லோல இருந்து ஹை. அதாவது இப்ப ஒரு வோல்டேஜ் இந்த சிக்னல் நீங்க இப்படி ட்ரோ பண்ண போறீங்கன்னு சொன்னால், ஸோ இதை நாங்கள் இப்படி ஒரு சிக்னல் வைஸா டிவைட் பண்றோம்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மான்செஸ்டர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்க மட்டும்தான் நாங்க 0 என்று சொல்லிக்கல இப்படி Z ஷேப்பும், 1 என்று சொல்லிக்க ரிவர்ஸ் Z ஷேப்பும் யூஸ் பண்ணுவோம். மிடில், இந்த மிட் பார்ட்ல சேஞ்ச் ஆக போற ஒரு ஆள் வந்து மான்செஸ்டர். பட் இந்த என்ஆர்செட் அப்படின்றது வந்து எப்பவுமே ஒரு ஃபுல்லான ஒரு சேஞ்ச், அதாவது வந்து இப்படியான ஒரு சேஞ்ச் தான் கொண்டிருக்கும், ஃபுல்லி தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை பற்றிய வீடியோ கிளிப்ஸ் இந்த லிங்கும் நான் ஆட் பண்ணிருக்கேன், நீங்க கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்டா இருக்கும், 8th ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டின் 8th ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்டா இருக்க போது. செகண்ட் ஸ்ட்ரக்சர் நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்தது பி பார்ட் எங்கள்கிட்ட கேட்டிருக்கணும். இந்த பி பார்ட்டை பொறுத்த மட்டும் இதுல ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்றுங்களுக்கு கிவன் தந்திருக்கணும். இங்க இந்த ஐபி அட்ரஸை வச்சுக்கொண்டு அவை ஒரு ரிக்யூர்மெண்ட் ஒன்று சொல்லிட்டு வரணும். இந்த ரிக்யூர்மெண்ட் அடிப்படையா வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கொஸ்டினை மூவ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா தந்த ஐபி அட்ரஸ் 193.5.6.0, தென் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து 14 எங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருக்கு. அப்ப உண்மையில இதுக்கான சப்நெட் மாஸ்க் ஃபைன் பண்ணிக்கல, நீங்க இதுல 255.255.255 முதல்ல எழுதிட வேணும், பிகாஸ் இது ஒரு சி கிளாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கு. தென் உங்கள்ட்ட 8 ஸ்பேசஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுவீங்க. இந்த 8 ஸ்பேசஸ்லயுமே வந்து 14 ஹோஸ்ட் வந்து உங்களுக்கு தேவை. 14 தேவைன்றதுக்காக 0 தான் ஃபில் பண்ணிட்டு வரணும். இங்க இருந்து ஒரு 0 போட்டீங்கன்னா 2 to the power 1 வந்து 2, அதுல இருந்து 2 கழிச்சு பார்க்க வேணும், இல்லாமலே போயிடும். 2 0 போட்டீங்கன்னா 2 to the power 2ன்றது 4, அதுல இருந்து 2 கழிச்சா 2 பிசி தான் கனெக்ட் பண்ணலாம், காணாது. 3 உங்களுக்கு காணாது. 4 zeros அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 to the power 4 வந்து உங்களுக்கு 16 மைனஸ் 2 போட்டு பார்த்தோம்னா 14. அப்ப 14 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்றதுக்கு இது சூட்டபிளான ஒரு சப்நெட் மாஸ்க். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பேசஸ் வில் பி கவர்ட் பை 1. இதுதான் சரியான சப்நெட் மாஸ்க். ஸோ இந்த சப்நெட் மாஸ்கை நாங்க டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணுவோமா இருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் 255.255.255.240 அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் இந்த கொஸ்டின் ஆன்சர். நாங்கள் இதை இந்த ஆன்சரா எடுத்துக்கொள்ளலாம். சோ இந்த இடத்துல அடுத்த கேள்வி, வாட் இஸ் த மேக்ஸிமம் சப்நெட்ஸ் அப்படின்னு கேட்டீங்க. சோ இதுல 1 அடிப்படையா வச்சுக்கொண்டு நாங்க சப்நெட்ஸை வந்து ஃபைன் பண்ணி கொண்டு போறோம். எங்கள்ட்ட தந்திருக்கிற ஒன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4 times 1 எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இங்க எத்தனை சப்நெட்ஸை கால்குலேட் பண்ணலாம்னா 2 to the power 4 that's equal to 16. 4 times 1 இருக்கிறபடியால 16 சப்நெட்ஸ் நாங்க கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இதுன்ற சீரீஸ் ஐபி அட்ரஸிங் சீரீஸ் வந்து தனியாக நாங்கள் ஒரு டியூட்டோரியலை அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நான் லிங்கிலும் டிஸ்கிரிப்ஷனா மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை நீங்க கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பி பார்ட் அப்படின்றதுன்ற ஆன்சரா இருக்க போகுது. ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சர் இந்த லாஸ்ட் கொஸ்டின் நாங்க மூவ் பண்ண போறோம். இந்த லாஸ்ட் கொஸ்டின்ல எங்கிட்ட கேட்டிருக்கிறது, இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் draw the OSI ரெஃபரன்ஸ் மாடல் என்ற மாதிரி கேட்டு வரீங்கன்னா இந்த OSI ரெஃபரன்ஸ் மாடல் தொடர்பான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த OSI ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்ற தொடர்பா எங்கள்கிட்ட ஒரு 7 லேயர்ஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க இதுக்கான ஆன்சர் எழுதிக்கல
ஒரு 7 லேயர்ஸ் வார மாதிரி இப்படி சின்ன சின்ன பாக்ஸஸ் தான் ட்ரா பண்ணி காட்டியிருக்க வேணும். அது கம்பல்சரி. இதை நாங்க இப்படி ட்ரா பண்றது தான் வளமை. ஸோ 4 லேயர்ஸ், தென் 5, 6, 7, தென் லாஸ்ட் 7 லேயர்ஸ் இனப் எங்களுக்கு. ரைட். இந்த 7 லேயர்ஸ்லயும் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஆர்டர்ல இதை மென்ஷன் பண்ணிட்டு வரணும் எல்லா லேயரும். ஸோ அதை நாங்க மேலே இருந்து அப்படி ஈஸியா ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லிக்கல அப்ளிகேஷன் லேயர்ல தொடங்குறபடியால நாங்கள் ஈஸியா APST NDP இது வந்து அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லுவோம். அடுத்த பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர். 7 லேயர்ஸ் மாடல்ல இருந்தா ஓகே. ஸோ உங்களோட எக்ஸ்ட்ராவான ரெஃபரன்ஸுக்காக என்னன்னு சொல்றேன். மேபி எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு டிசிபி யூடிபி டிசிபி ரெஃபரன்ஸ் மாடல்ல இருந்து கொண்டும் கேள்வி கேட்கலாம். டிசிபியில் உண்மையில 4 லேயர்ஸ் தான் இருக்கும். அதை நாங்கள் இதுக்கேற்ற மாதிரி மேப் பண்ணணும்னா இதுக்கு பக்கத்துல அப்படியே முதல் 3 லேயர்ஸையும் நாங்கள் அப்ளிகேஷன் லேயர் எடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் லேயர் என்று எடுத்துக்கொள்வோம். தென் நெட்வொர்க் லேயர்ன்றதை இன்டர்நெட் லேயர் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்த நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் சொல்லி இதுல நாங்க ஒரு 4 லேயரா பிரிக்கலாம். இது டிசிபி ரெஃபரன்ஸ் மாடல். இது வந்து ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல். ஸோ இதன் ஆன்சருக்கு எங்களுக்கு இவ்வளவுமே ஓகே. பட் இதை கம்பேர் பண்ற மாதிரியும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்றது இந்த ரெஃபரன்ஸ் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை கோ த்ரூ பண்ணி உங்களுக்கான ஐடியா எடுத்துக்கொள்ளலாம்.